this chapter is about units and measurements. Units and measurement ஒரு 5-6 டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பற்றி. about fundamental quantities. And second வந்து dimensional analysis. And third வந்து principle of homogeneity. And fourth வந்து errors. Fifth error analysis. And final வந்து significant figures. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து fundamental quantities. About fundamental quantities. Fundamental quantities is also called as base quantities. Actually base in the fundamental quantities or base quantities வந்து fundamental quantities or base quantities are of 7 types. 7 fundamental quantities இருக்கு. How much? 7 fundamental quantities. அது எதுன்னு பார்க்கலாம். இப்போ 7 fundamental quantitiesல வந்து first mass, length, time, current, temperature, amount of substance, and luminous intensity. இதோட சிம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ சிம்பிள்ஸ் வந்து மாஸ் m, length l, t times small t, current I, temperature capital T, amount of substance n, luminous intensity IV. ஓகே, இப்போ இதோட SI யூனிட்ஸ் என்னென்னா மாஸ்க்கு வந்து kg. SI யூனிட்ஸ் மாஸ் kg, லென்த்துக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட், கரண்ட்க்கு ஆம்பியர், டெம்பரேச்சருக்கு கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு டெம்பரேச்சருக்கு கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து luminous இன்டென்சிட்டிக்கு கேண்டல்லா, and amounts of substanceக்கு mole. Okay, these are the 7 fundamental quantities. இந்த 7 fundamental quantities போக additional 2 extra fundamental quantities இருக்கு. இந்த 2 extra fundamental quantities எதுனா number 1 solid angle, இன்னொன்று வந்து plane angle. number 1 solid angle, இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து plane angle. solid angle வந்து wait a minute, plane angle, ஒன்று வந்து plane angle. solid angle-ஓட இது வந்து ஸ்டெரேடியன், அதோட யூனிட், அதோட சிம்பிள் வந்து SR. ஓகே, அதோட சிம்பிள் SR. அண்ட் plane angle வந்து ரேடியன், அதோட சிம்பிள் வந்து rad. இது 2 தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்.
these fundamental quantities does not depend on each other. So it is does not depend on each other, it is independent. ஓகேவா? these are the fundamental quantities. இப்போ fundamental quantities பார்த்தோமா? fundamental quantitiesக்கு அப்புறம் இப்போ பார்க்குறது வந்து SI யூனிட்டோட ப்ரிஃபிக்ஸஸ். SI யூனிட்டோட ப்ரிஃபிக்ஸஸ் SI யூனிட்டோட ப்ரிஃபிக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு டெக்கா ஹெக்டா கிலோ மெகா ஜிகா டெட்ரா பெட்டா எக்ஸா. டெக்கா ஹெக்டா கிலோ மெகா ஜிகா டெட்ரா பெட்டா ஹெக்ஸா பெட்டா எக்ஸா. இதோட டெக்கா சிம்பல் வந்து DA, ஹெக்டா ஸ்மால் h, கிலோ கேபிட்டல் K, மெகா கேபிட்டல் M, ஜிகா கேபிட்டல் G, டெட்ரா கேபிட்டல் T, பெட்டா கேபிட்டல் P, எக்ஸா கேபிட்டல் E. அண்ட் இதோட பவர்ஸ் வந்து டெக்கா 10 power 1, ஹெக்டா 10 power 2, கிலோ 10 power 3, மெகா 10 power 6, ஜிகா 10 power 9, டெட்ரா 10 power 12, பெட்டா 10 power 15, எக்ஸா 10 power 18. இது இன்னும் ப்ரிஃபிக்ஸஸ் டெசி சென்டி மில்லி மைக்ரோ நானோ பிகோ ஃபெம்டோ அட்டோ. டெசி சென்டி மில்லி மைக்ரோ நானோ பிகோ ஃபெம்டோ அட்டோ. டெசி சென்டி மில்லி மைக்ரோ நானோ பிகோ ஃபெம்டோ அட்டோ. டெசி ஸ்மால் d, சென்டி ஸ்மால் c, மில்லி ஸ்மால் m, மைக்ரோ mu, and nano small n, pico small p, femto f, and atto small a. இதோட பவர்ஸ் வந்து 10 power minus 1, 10 power minus 2, 10 power minus 3, 10 power minus 6, 10 power minus 9, 10 power minus 12, 10 power minus 15, and 10 power minus 18. These are the SI prefixes. And இன்னொன்று வந்து there are standard unitsக்கு வந்து two ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டூ மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்க்கு. ஒன்று வந்து இன்வேரியபிலிட்டி அண்ட் இன்னொன்று வந்து அவைலபிலிட்டி. இன்வேரியபிலிட்டினா இட் கான் பி சேஞ்ச்டு, நாட் சேஞ்ச்டு. சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ்டுனா இட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணால் இட் இஸ் ஃபிக்ஸ்டு, இட் கான் பி சேஞ்ச்டு. அண்ட் அவைலபிலிட்டினா மோஸ்ட் காமனாக இருக்கிற யூனிட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண யூனிட்ஸை வந்து தீஸ் ஆர் த டூ ப்ராப்பர்ட்டிஸ், இன்வேரியபிலிட்டி. இப்போது செகண்ட் டாபிக் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறது. டைமென்ஷனல் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நமக்கு தேவை வேண்டியது வெறும் 3 terms: மாஸ், லென்த், டைம். மாஸ் m, லென்த் l, t டைம். இப்போ பார்க்கலாம் எப்படி டிரைவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் momentum is equals to rho is equals to mass into velocity momentum. mass வந்து m into velocity distance by time. so mass m, distance வந்து length l, time t. m l t power minus 1. this is the momentum for dimensional formula. இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா.
ml t power minus 1 is the dimensional formula. And next வந்து velocity பார்ப்போம். velocity formula என்ன? distance by time. distance வந்து L by time t. So L t power minus 1 is the dimensional formula. m இல்லாதனால m power 0 L power 1 t power minus 1 ன்னு எழுதலாம். or இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் எழுதலாம். and acceleration formula என்ன? delta v by delta t. delta v வந்து volume, distance by time by t. time distance வந்து L, time by t வந்து time by time, length by time into 1 by t. L t minus 2 is the acceleration. L t minus 2 is the acceleration ஓட dimensional formula. இப்போ force mass into acceleration. mass m, acceleration வந்து delta v by delta t. mass m இப்போ தானே acceleration formula கண்டுக்கணும். mass into acceleration formula L t power minus 2. hence m L t power minus 2 is the force dimensional formula. fifth வந்து density வந்து mass by volume. mass வந்து m, volume வந்து L cube, centimeter cube இல்லை, so L cube. m L power minus 3 is the density. ஸோ இந்த அஞ்சுமே ஒரு பேசிக், இது தெரிஞ்சால் நம்ம மிச்சதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணலாம். ஸோ இந்த 5 வந்து ஒரு பேசிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th வந்து ப்ரெஷர். ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் வந்து இப்போ தான் கண்டு ml t power minus 2 ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து L² or A². L can cancel. m L power minus 1 t power minus 2 is the pressure formula. and 7th வந்து energy or work or kinetic energy or potential energy. இது எல்லாத்துக்குமே சேம் ஃபார்முலா. இட் இஸ் a type of work, இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கு தான். எனர்ஜி, ஒர்க், கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் சேம். ஸோ ஒர்க் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா ml t power minus 2. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து L. ஸோ ml power 2 t power minus 2 is the dimensional formula for energy, work, kinetic energy, potential energy. இது எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா சேம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே யூனிட் சேம். இம்பார்ட்டன்ட் நோட் ஆஷ் இஃப் யூனிட்ஸ் ஆர் சேம், dimensional formula is also same. if units are same, dimensional formula also same. work joule, இதுவும் joule. so இட்ஸோட dimensional formula கூட சேம் தான். நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வந்து m into d². distance m mass, L square, distance L square. m L power 2 is the dimensional formula of the moment of inertia. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை லென்த். ஃபோர்ஸ் ml t power minus 2 by length வந்து L cancel. m t power minus 2 is the dimensional formula for surface tension. and 10th வந்து டார்க். இப்போ 10th வந்து டார்க் வந்து டார்க்கோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்ன சொன்னேன்? ml t power minus 2 into perpendicular distance L. m L power 2 t power minus 2 is the torque dimensional
formula. Next வந்து stress is equals to force by area. Pressure stress is same, so இதுவும் பார்த்தலாம். ml t power minus 2 by area, length into length. L get cancel. M L power minus 1 T power minus 2 is the dimensional formula for stress. இப்போ next வந்து strain வந்து delta L by L, length delta L by change in length by length, ரெண்டுமே L get cancel, that is equals to M power 0 L power 0 T power 0. இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்குமே 0 தான் இருக்குது பவர்ஸில். ஸோ இட் இஸ் ஏ dimensionless quantity. Strain is a dimensionless quantity. It is a dimensionless quantity. Next, refractive index. Refractive index வந்து refractive index ஓட ஃபார்முலா என்ன? velocity 1 2 and velocity 2, v by v get cancel. இதுவும் ஒரு dimensionless quantity தான் refractive index. And 14th வந்து potential difference ஓட ஃபார்முலா வந்து work by energy or heat something. Work by energy work வந்து force into displacement. Actually current is equals to energy by time is the current. So energy நம்மளுக்கு தேவை. So Q is equals to I into T divided by I into T. Force ml T power minus 2 into dl by I is வந்து amperes. So A எழுதுறோம் into T time. So T வந்து மைனஸ் ஆகும், ஒன்று மைனஸ் ஆகும். அண்ட் M L power 2 T power minus 1, சாரி T மைனஸ் ஆகாது, மேலே போச்சுன்னா மைனஸ் 1 ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ மைனஸ் 3 ஆகும் into ampere minus 1. This is the dimensional formula for potential difference. உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வந்து ஒர்க் பை சார்ஜ். ஒர்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க். அண்ட் சார்ஜ் வந்து சார்ஜ் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு q by t. q is equals to I into t. I is equals to force ml t power minus 2 force dimensional formula into length by I வந்து ampere into t means time. So m L power 2 t மேலே போச்சுன்னா t power minus 3 to ampere மேலே போச்சுன்னா this is the formula for potential difference. Next வந்து Boltzmann constant. Boltzmann constant வந்து k. Boltzmann constant k, அதோட ஃபார்முலா வந்து P is equals to kt. Kன்றது Boltzmann constant, PV by T. P pressure, force by area into force by area into velocity, volume, length into length, area into area or length by T. A get cancel and force ml T power minus 2 into L by T, that is equals to ml power 2 T power minus 1, sorry ml power 2 T power minus 2, wait a minute, कुछ गलत है, இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் வெயிட், ஓகே. PV is equals to KT என்றது Boltzmann constant. K is equals to PV by T. P pressure, force by area and its volume, pressure
வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு லென்த் இன்ட்டு வால்யூம் வந்து வால்யூம் வந்து சென்டிமீட்டர் க்யூபில், ஸோ எல் க்யூப் பை டி. ஃபோர்ஸ் பை ஏரியா, எல் க்யூப்னா எல் இன்ட்டு எல் தானே ஏரியா, ஸோ ஏரியா போட்டு ஒரு எல் பை டி. ஏரியா கெட் கேன்சல். ஃபோர்ஸ் இன்ட்டு length by t. Force ml t power minus 2 into L by t. ml power 2 t. t வந்து இங்கே டெம்பரேச்சர், டைம் கிடையாது. t என்றது டெம்பரேச்சர்ன்றதுனால ml பவர் 2 t பவர் 2 by தீட்டா. டெம்பரேச்சர் தீட்டாவில் டினோட் பண்ணுவோம். ml பவர் 2 t பவர் மைனஸ் 2. தீட்டா வந்து theta inverse. This is the dimensional formula. And next வந்து Planck's constant. இது எத்தனாச்சு? 21st. Planck's constant. E is equals to h nu. E is energy, h is the Planck's constant. So E is equals to energy by nu. Nu வந்து frequency தான். Energy வந்து work by frequency 1 by t. Work வந்து force into displacement by 1 by t. That is equals to force ml t power minus 2 into distance வந்து L by t 1 by t. m L power 2 t power minus 2 theta by t இல்லை, சாரி தீட்டா கிடையாது, இது மேலே போச்சுன்னா t பவர் minus 1. ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் Planck's constant. அண்ட் 22nd நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் வந்து ஜியில் டினோட் பண்ணாங்க. அண்ட் இதோட ஃபார்முலா F is equals to G m1 m2 by r square. G வேணும் இப்போ நம்மளுக்கு. ஸோ G F into r square by m into m. Force ml t power minus 2 into r L square by m into m get cancelled. m power minus 1 L power 3 t power minus 2 is the dimensional formula for gravitational constant. 23. Angular velocity வந்து omega is equals to v by r. velocity by radius or something. velocity வந்து distance by time by L is equals to distance வந்து L by t by L by t into 1 by L get cancelled. t power minus 1 is the dimensional formula. m power 0 L power 0 t power minus 1 is the dimensional formula for angular velocity. 24th angular momentum. 24th வந்து angular momentum வந்து mvr. angular momentum mvr னா mass into distance by time into r. mvr m into distance L by t into r வந்து L by t into r வந்து m L power 2 t power minus 1 is the dimensional formula for angular momentum. 20th வந்து resistance வந்து resistant formula வந்து v by I. v வந்து work, v by I. v is equals to work by q. work w வந்து work, இது வந்து energy. so work by q divided by I. I வந்து ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் I is equals to
q by t. Hence I is equals to q by t. Q is equals to I into t. So W by IQ. இது இங்க வரும் IQ. So W is equals to IQ வந்து I into T. So W is equals to I square into T. W force into displacement by I square force into displacement by I square into T. Force W வந்து force into displacement ml t power minus 2 into L by I square into T. M L power 2 t power minus 3 into I power minus 2 is the dimensional formula for resistance. ஸோ இதோட இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக angle has no dimensions. It is dimensionless. Angles-க்கு dimensional formula இருக்காது. Angle has no dimension, but it has units. But units இருக்கும். Angle-க்கு units இருக்கும். For example வந்து plane and solid angles-க்கு dimensional formula இல்லை. No dimensional formula for plane and solid angle. Next வந்து angles has no dimensions ன்னு சொன்னோம். அதே மாதிரி pure numbers also don't have dimension. That is no dimension. It is dimensionless. Pure numbers have no dimensions. And also powers also dimensionless. Powers also dimension. Pure numbers, powers, angles. The 3 வந்து dimensionless. 3 are dimensionless. இப்போ next topic, principle of homogeneity. Principle of homogeneity என்ன principle of homogeneityனா என்ன அப்படின்னா dimensions of all the terms written on both sides of all correct equation must be same. அப்படின்னா இப்போ for example a plus b is equals to c plus d. இந்த ரெண்டுத்தோட டைமென்ஷன்ஸ்ன்றது சேமாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. இது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. dimensions of all the terms written on both sides of all correct equation should be same. Next important, dimensionally correct equation need not to be actually correct, but a dimensionally wrong equation must be wrong. Dimensionally correct equation need not be actually correct, but dimensionally wrong equation must be wrong.
very very important. Dimensionally correct equation need not to be actually correct, but dimensionally wrong equation must be wrong. So questions பண்ணலாம், dimensional questions பண்ணலாம். Question number 1, V is equals to A plus BT, principle of homogeneity பார்க்கணும். And they asked find the dimensions of A and B. Dimensions கேட்டாங்க A and find the dimensions of A and B. Dimensions of A and B கண்டுபிடிக்கணும்னா dimension of A is equal to dimension of V. V is nothing but velocity. V is equals to d by t, distance by time, distance length by time. T L by T, L is equal L into T power minus 1 is the A. Dimension of A is L is equals to T power minus 1 and dimension of A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ dimension of B வந்து dimension of B is equal to dimension of V. ஓகேவா, B வந்து B into T கொடுத்துருக்காங்க. ஸோ B into T is equals to V. B is equal to V by T. That implies distance by time by time. Distance L by T by T. That implies L by T into 1 by T. L into T power minus 2. L by T T power minus 2. ஸோ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து L is T power minus 2. ஸோ இந்த மாதிரி தான் டைமென்ஷன்ஸை சால்வ் பண்ணோம். டைமென்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா next question, mu is equals to A plus B by lambda square. A plus B by lambda square. mu என்றது refractive index. refractive index வந்து ஆக்சுவலி நம்ம அப்போ பார்த்தோம். refractive index வந்து dimensionless. refractive index is dimensionless. ஸோ dimension of A இப்போ கண்டுபிடிக்க சொன்னாங்க. dimension of A and B கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ dimension of A is equals to dimension of mu. வந்து dimensionlessன்றதுனால m power 0, L power 0, T power 0. and dimension of B கண்டுபிடிக்க B சால்வ் பண்ண சொன்னதுனால B by lambda square is equals to dimension of mu. Lambda square is equals to dimension of mu. B by lambda square வந்து wavelength is equals to mu. B is equals to mu into wavelength வந்து L by T, T power mu is equals to L. okay wait, B is equals to mu வந்து 0 into T lambda square வந்து length L square. So m power 0, L power 2, T power 0 is the dimensional formula of B. okay, next question வந்து direct dimensional formula of dimension of x கண்டுபிடிக்கணும். where y is equals to tan xt. tan is the dimensionless and dimension of இது tan வந்து இது இல்லை. ஸோ dimension of so it is m power 0, L power 0, T power 0 இப்படி வரும். dimension of xt கண்டுபிடிக்கலாம் is equals to dimension of y. xt x is equals to y by t. x is equals to y. x is equals to y. t என்றதுனால dimensionless, இது கூட dimensionless, அது கூட சேர்ந்தான். ஸோ by t
0 by t. T power minus 1 is the dimensional formula. Next question வந்து P is equals to A R square A power R square X. பவர்ஸ்ன்றது டைமென்ஷன்லெஸ்ன்னு சொன்னேன். அப்போவே பவர்ஸ்ன்றது டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ dimensional formula of R square X is equals to powers M L0 T power 0 R square L square is equals to X M power 0 L power 0 T power 0 X is equals to M L power minus 2 T power minus 2 is the dimensional formula for this power. And இப்போ இதெல்லாம் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனட்டி என்ற டாபிக் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸில் வந்து இட் இஸ் டு செக் LHS is equal to RHS அப்படின்னு செக் பண்ணுறது தான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். மெயின் வந்து இதுக்கு தேவைப்படுறது மாஸ், லென்த், டைம் வந்து T. ஃபஸ்ட் கொஷின் S is equals to V into T. S வந்து LHS, V into T வந்து RHS. LHS is displacement, so displacement வந்து L is equals to V distance by time is equal into displacement by time into T. L is equals to displacement L T into T get cancel L, so L is equals to L. So in the formula correct. Next question பார்த்தோம்னா P is equals to 4T by R. P is pressure, T surface tension, and R radius. Surface tension or radius. Surface tension formula என்ன? F by L is the surface tension formula. Pressure, force by area is the formula. So LHS is equals to RHS வந்து இப்போ பார்க்கலாம். LHSல force by areaன்றதுனால MLT power minus 2 force area L square L get cancel, that implies ML power minus 1 T power minus 2, and இது LHS. RHS surface tension 400 வந்து ஒரு பியூர் நம்பர் அன்றதுனால it is dimensionless T surface tension. ஸோ surface tension வந்து F by L into R இருக்குது. ஸோ MLT power minus 2 by L into L get cancel, ML power minus 1 T power minus 2, hence LHS is equals to RHS. It is also a correct formula. Third question போலாம் வாங்க. H is equals to R rho G by 2T cos theta. R is the radius, rho is the density, G is the acceleration due to gravity, and T is the surface tension. T is the surface tension. Okay, H is the height. இந்த ஃபார்முலா கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா F by L, கிராவிட்டி acceleration due to delta V by delta T, density mass by volume. ஓகே, H height வந்து L is equals to R radius, L into mass by volume into G acceleration delta V by delta T, 2T. 2 is a pure number, so 2 is pure number. It is surface tension F by L. Cos theta is also a dimensionless. Okay, F by L into M
V வந்து mass by volume L cube L power minus 3 into delta V, displacement by time L power minus displacement by time divided by time, that is equals to displacement by time into 1 by t L by t square, that is equals to L t power minus 2 is the acceleration, L t power minus 2. Okay, next by F, m L t power minus 2 by L get cancelled, so m t power minus 2, so t power minus 2 cancel பண்ணிடலாம், and m cancel, and L L power minus 2 t power minus 2 is the final answer. Okay, இப்போ வேறு different types of questions பண்ணலாம். Let force is depend on mass and acceleration, force depend on force depend on mass and force depend on acceleration, power x y, force directly proportional to mass into acceleration, force is equals to kmx ay, k is the constant, so dimensionless force ml t power minus 2 is equals to ml t power minus 2 is equals to ml t power minus 2 is equals to m mass power x, a acceleration, delta v by delta t power y, ml t power minus 2 is equals to m power x delta v d by t L by t that is equal to L power t power minus 2 L t power minus 2 by m x இங்கே வந்து பவர் 1, ஸோ x is equals to 1, L இங்கே வந்து பவர் 1, ஸோ L வந்து y is equals to 1, and t minus 2 இங்கே வந்து minus 2y is equals to இங்கே minus 2 cancel, y is equals to 1, so x is equals to 1, y is equals to 1, and so x is equals to 1, y is equals to 1, hence இப்போ இங்கே x value y value substitute பண்ணுங்க, f is equals to k m power 1 a power 1 final. அதே மாதிரி இன்னொரு பார்ப்போம். Let energy depends on mass and amplitude and also angular velocity E is equals to mass, amplitude, angular velocity. Okay, energy, E for energy is nothing but work வந்து force into displacement, force வந்து ml t power minus 2 to L, that is equals to ml square t power minus 2. ஓகே, இது எனர்ஜி. ஸோ இப்போ எம் வந்து மாஸ், ஆம்ப்ளிடியூட் வந்து லென்த் பவர் பை ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து is equals to v by r, velocity distance by time by rl, distance by time into 1 by L,
L by T into 1 by L. L get cancelled. 1 by T is equals to T minus 1. So omega is equals to T minus 1 into Z. So இங்கே வந்து mx L by T minus Z. So m power 1. So x is equals to 1, y is equals to 2, and z is equals to minus z is equals to minus 2. Minus minus get cancelled. Z is equals to 2. Finally, இதில் substitute பண்ணணும். Energy is equals to m power 1, amplitude power 2, and omega angular velocity power 2. This is the final answer. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எரர் அனாலிசிஸ். எரர்ஸ் அனாலிசிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் எரர், இன்னொன்று வந்து ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் வந்து இட் கேன் ரிமூவ் ஈஸியாக இந்த எரரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் இட் இஸ் difficult and its cause is unknown. இப்போ மெஷர்மெண்ட்ஸ்க்கு வரலாம். மெஷர்மெண்ட்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட். அக்யூரேட் மெஷர்மெண்ட்டில் ஹை டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேல்யூஸில் ஹை டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து லோ டிஃப்ரென்ஸாக இருக்கும். க்ளோஸ் வேல்யூ தான் இருக்கும். க்ளோஸ் வேல்யூ இருக்கும். ஹை டிஃப்ரென்ஸு க்ளோஸ் வேல்யூ இருக்கும். ஹை டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அக்யூரேட் எரருக்கு பார்த்திங்கன்னா 5.10, 5.20, 5.30, 5.40 இதெல்லாம் 0.10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே ப்ரிசைஸ் எரர் பார்த்திங்கன்னா 5.10, 5.11, 5.12, 5.13 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.1 தான் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் க்ளோசஸ்ட் க்ளோஸ் வேல்யூ டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஹை டிஃப்ரென்ஸ் இருக்குது வேல்யூஸில். ஸோ இட் இஸ் அக்யூரேட் அண்ட் இட் இஸ் ப்ரிசைஸ். அண்ட் இப்போ எரர்ஸ் வந்து ஆக்சுவலாக 4 டைப்ஸ். அது மேலேயும் அடிஷ்னல் எரர்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மீன் எரர், செகண்ட் அப்சல்யூட் எரர், தேர்ட் மீன் அப்சல்யூட் எரர், and fourth representative error. Mean error x bar, absolute error x bar minus x, mean absolute error delta x bar, representative error x bar plus or minus delta x bar. These are the errors. இதுதான் errors. ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் எரர், அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரெப்ரசன்டேட்டிவ் எரர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். For example, 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5. let இது வந்து x1, இது x2, x3, x4 and x5. ஓகே, x1, x2, x3, x4, x5. இப்போது இதுக்கு மீன் எரர் வந்து x பார் என்னென்னா x1 plus x2 plus x3 plus x4 plus x5 by total 5 இருக்குது. ஸோ 5 இதுதான் மீன் எரர். இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம். 2.1, 2.2, 2.3, 2.4 and 2.5 by 5. ஸோ இதை ஆட் பண்ணலாம். 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 5, 9, 10, 13, 15. So 15, 2, 2, 2, 2, 2, 10, 11, 115,
11.5 sorry 11.5 by 5. 5 2s are 10.5. 5 2s are 10. 5 3s are 15. 2.3 is the mean error. ஓகேவா? ஃபஸ்ட். செகண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன? அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் எரர் என்ன? எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பார் வந்து இதோட வேல்யூ வந்து 2. எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 2.3. ஸோ எக்ஸ் பார் வேல்யூ இப்போ எக்ஸ் பார் 2.3 மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் x1 2.1 இது 2.1 0.2. அதே மாதிரி 2.3 மைனஸ் x2 2.2 0.1. 2.3 x3 2.3 0. அதே மாதிரி 2.3 மைனஸ் x4 2.4 minus 0.1. 2.3 minus x5 this 2.5 is equals to minus 0.2. இதெல்லாம் தான் absolute error value. இப்போ mean absolute error value இது வந்து டெல்டா எக்ஸ் பார். இதை எப்படின்னா அப்சல்யூட் வேல்யூவில் வந்த இதுவை இங்கே கால்குலேட் பண்ணும். தட் இஸ் 0.2 + 0.1 + 0 + 0 minus 0.1 minus 0.2. errors always positive. ஸோ மைனஸ் வந்தாலும் நம்ம அதை ப்ளஸ்ஸாக தான் மாற்றிக்கணும். by 5 it implies 0.2 plus 0.1 plus 0.2 by 5, right? 0.1 0.2 0 0.2 2 4 5 6 0.6 that implies 0.6 by 5. இதுதான் mean absolute error. mean absolute error by 0.12 mean absolute error. Fourth, finally, representative error வந்து x bar plus or minus delta x bar. so x bar என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு x bar வேல்யூ எவ்வளோ? x bar value 2.3. so 2.3 plus or minus x bar 0.12. so இதை always errors add பண்ணணும். 0.2.3 12 and this is the representative error. 0.12 and 2.3 2.42 is the representative this is the representative error. okay, next additional error ஒன்று இருக்கு. functional error formula வந்து delta x bar by x. so delta x bar என்னது? x bar வந்து delta x bar 0.12 by x bar வந்து 2.3. இது calculate பண்ணால் functional error. percentage error ஒன்றும் இல்லை, வந்த எரரை இன்டூ 100 பண்ணால் இட்ஸ் percentage error. ஓகே, ஒரு கொஷின் பண்ணலாம். லெட் ஒரு ராட் லென்த் வந்து 6 + or minus 0.6 சென்டிமீட்டர். இது வந்து எக்ஸ் பார் அண்ட் இட் இஸ் டெல்டா எக்ஸ் பார். ஓகே, ஃபங்க்ஷனல் எரரை
ஃபங்க்ஷனல் எரரை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. டெல்டா எக்ஸ் பார் பை எக்ஸ் பார்ன்றது ஃபங்க்ஷனல் எரரோட ஃபார்முலா. டெல்டா 0.6/6, 0.1 is the functional error. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்னேன் error always added. For example, R1 is equals to 5 plus or minus 0.05 ohm. R2 is equals to 2 plus or minus 0.01 ohm. ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா R1 ப்ளஸ் R2 ஆட் பண்ணால் 5 + 2 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.06 ஓம். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எரர்ன்றது எப்போவுமே ஆட் பண்ணோம். ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்தப்போ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, let a is equals to l into b, மல்டிப்ளை பண்ணுறது. delta a by a is equals to delta l by l plus delta b by b. அதே மாதிரி டிவிஷன் வந்தப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் a by b, y is equals to a by b, delta y by y is equals to delta a by a plus delta b by b. இங்கே மைனஸ் வரணும் ஆக்சுவலி, ஏன்னா இது எரர்ன்றதுனால எரர் பாசிட்டிவ்ன்றதுனால பாசிட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று y is equals to a power m b power n by c power p, m into a delta a by a plus n into delta b by b plus p into delta c by c, that is equals to delta y by y. அதே இது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் into 100 ஆனால் பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். அண்ட் இதுதான் எரர்ஸ். insignificant figures. Wait. Ayyo, what happened to this? So, significant figures. Significant figures ஒரு 6 or 7 rules இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட், all non-zero digits are significant. All non-zero digits are significant. அப்படின்னா 12.16, 1.58 all are significant. இதில் ஜீரோஸ் இல்லை. ஸோ ஆல் நான் digits இது எத்தனை சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னா 1 2 3 significant figures. இதில் 1 2 3 significant figures. But all zeros between the two non-zero digits are significant. ரெண்டு non-zero digitsக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஜீரோஸுமே significant தான். 2.2005, 2.209, 2.205 இது ரெண்டுமே significant. அண்ட் இதுவும் significant, இதுவும் significant, இது ரெண்டு நான் ஜீரோ, இது நடுவில் இருக்கிற ஜீரோ வந்து significant. அண்ட் இது நான் ஜீரோஸ், இது நடுவில் இருக்கிற ரெண்டு ஃபிகர்ஸ் significance. ஸோ டோட்டல் எத்தனை significance? 1 2 3 4 5 significance figure. இதில் 1 2 3 4 significant figures இதில். அண்ட் ending zeros are significant. ending zeros எப்போ வரணும்னா ஆஃப்டர் டெசிமல் ending 0 வரணும். ஆஃப்டர் டெசிமல்
அப்போது எண்டிங் 0 சிக்னிஃபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2.250, 2.290, இதில் எண்டிங் 0 வந்து சிக்னிஃபிகண்ட் ஆஃப்டர் டெசிமல் இருக்கிறதுனால 1 2 3 4 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதுலேயும் 1 2 3 4 4. பட் இப்போ 420 இருக்குங்க, இதில் எண்டிங் 0, பட் டெசிமல் இல்லை, ஆஃப்டர் டெசிமல் தான். ஸோ இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 2 மட்டும்தான். இட் இஸ் நாட் ஏ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், நோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். நெக்ஸ்ட், இனிஷியல் ஜீரோஸ் ஆர் இன்சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட் கிடையாது. 0.058 0.00098, இதில் இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். அண்ட் திஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதில் 2. ஓகேவா? இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது, இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது, இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது, இது 2 மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட். பிகாஸ் இது எல்லாமே இனிஷியல் ஜீரோஸ். இதெல்லாம் இனிஷியல் ஜீரோஸ். ஓகே, நெக்ஸ்ட், powers of 10 is also powers of 10 are insignificant. 2.58 into 10 power 6, that it is insignificant. 1 2 3 is significant. So 3 மட்டும்தான் significant. Number 6, the powers of 10 insignificant அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட், பியூர் நம்பர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃபைனைட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் எத்தனை சிக்னிஃபிகன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபைனைட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 power 8 meters per second. 10 power 8க்கு அப்புறம் வேல்யூஸ் போயிட்டே தான் இருக்கும் 10 power 8க்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ இஸ் இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அவகேட்ரோ நம்பர், அதுவும் இன்ஃபைனைட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே, தீஸ் ஆர் த 6 ரூல்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்க. இதுதான் 6 ரூல்ஸ். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆனதுக்கப்புறம் round offல for example this 2.23, 2.25, 2.26 இது round off to 2 digits round off பண்ண சொன்னாங்கன்னா as it is 2.23. 5 வந்தப்போ, ஏன்னா இது less than 5, ஓகே, as it is அப்படி எழுதுறேன். இது வந்து 5 வந்தப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும், இருந்தால் இது ஆட் பண்ணும் 2.3 இந்த மாதிரி, greater than 2.3 இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அடிஷன் வந்து 2.16, 1.48, 0.6 அடிஷன். நம்ம எப்படி பண்ணுவோம்? 8 9 10 14 1 4 6 10 11 12 1 2 3 4 4.24ன்றது அடிஷன் பண்ணால் வந்துச்சு. பட் அடிஷனில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எந்த நம்பரில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ன்றது வந்து எத்தனை டெசிமல்ஸ் இருக்கோ, இதில் எத்தனை டெசிமல்ஸ்க்கு அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், 1 டெசிமலுக்கு அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிறதுனால 1 டெசிமலுக்கு அப்புறம் சிக்னிஃபிகண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் 4.2 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மட்டும்தான் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கணும். 4.2 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.58, 0.2, 0.69, ஓகே, 9 10 17 1 6 5 10 13. ஸோ 1.37. இதுக்கப்புறம் இதில் லீஸ்ட் வந்து இதுதான் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ 1.3 டெசிமலுக்கு அப்புறம் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷன்
1.2 into 2.2. 2 2s are 4, 2 1 is 2 into 2 2s are 4, 2 1 is 2, 4 5 6 2 2 2 decimals 2.2. இதில் எத்தனை 2.2 இதில் எதில் டெசிமல் கம்மியாக இருக்கோ, லீஸ்ட் டெசிமல் இருக்கோ அத்தனை சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர் தான் டோட்டலாக இங்கே இருக்கணும். ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் லீஸ்ட் வந்து 1 மட்டும்தான், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது ரெண்டுத்துலேயும். ஸோ 2.64 ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிடும்.